சினிமா எக்ஸ்பிரஸ் நியூ ஃபேஸ் ஒரு இன்டர்வியூ இருந்தது. ரேவதி மேம் தான் எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ அங்க இருக்கிற ஹீரோ ஹீரோயின் வந்து எடுப்பாங்க. எல்லாம் நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. கீர்த்தனா, லாட் ஆஃப் நியூ ஃபேஸஸ் அந்த டைம். ஸோ நான் அங்கே போனேன்னா காயத்ரி அந்த டைம்ல பெங்களூர்ல இருந்து வந்திருந்தேன் ஹாலிடேக்கு. என் கூட கூட்டிட்டு போனேன். ஸோ இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது. அப்போ ரேவதி மேம் கேட்டாங்க, எங்க அப்பா வந்திருந்தாங்க, உங்க சின்ன பொண்ணு நடிப்பாளா அப்படின்னு. அப்போ கூட திடீர்னு ஆமான்னு சொல்ல முடியல. பிகாஸ் நான் ஆல்ரெடி இப்போதான் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கேன். ஸோ 2-3 மூவிஸ் பண்ணியிருந்தேன். நான் தெலுங்கு ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ எப்படின்னா ஷி வாஸ் ஃபைனல் இயர் நினைக்கிறப்போல. இல்ல 9th or 12th ஸ்டாண்டர்ட்ல ஹாலிடேஸ்க்கு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன பசங்க 5 பேர் இருக்காங்க, இந்த பாசமலர்கள் மூவி பண்றோம், அரவிந்த் சுவாமி அப்படிலாம் சொல்லும்போது ஹாலிடேஸ்ல தான் நம்ம ஷூட் பண்றோம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஷி அக்ரீட். அண்ட் அதுக்கப்புறம் பிகாஸ் ஒன் திங் இஸ் தேர், வி ஆர் ஆல் ஃப்ரம் த கலை குடும்பம் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து டான்ஸ்ல வி ஹவ் டன் அ லாட். நவரசங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிங் வைஸ் நம்ம வந்து நார்மலா நேச்சுரலா எப்படி பேசுறோம் அப்படி பண்ணணும். ஸோ அதுல ஷி ரியலி வெண்ட் அஹெட் அண்ட் அது ஒரு ஹாலிடே ட்ரிப் மாதிரி தான் இருந்தது எனக்கு இனிஷியலி. நாட் லைக் ப்ரொஃபஷன் இல்ல, ஹாலிடேஸ்ல தான் பண்ணாங்க. பிகாஸ் ஆல் கிட்ஸ் இன்வால்வ்ங்கிறதுனால ஹாலிடேஸ்ல தான் ஷூட் பண்ணோம். அவர் அடாப்ட் பண்ற அந்த வளர்க்கல அந்த குழந்தைகள அது அந்த இல்ல தான் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க மூவி வந்தோமா போனோமான்னு கூட தெரியல. நான் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ் பிரதர்.